வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க சிறலம்பர்க்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சரி நம்ம திடலாக பார்க்கலாம். இங்கே மனோஜுக்கு தூக்கம் வரல, ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே மைண்ட் டிஸ்டர்பாக அப்படியே உட்காந்துருக்கேன். இங்கே ரூலேருந்து இங்கே பாரு மனோஜ், நீ இப்படியே உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நம்ம பண்ண வேண்டிய வேலைகள்லாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் ஏதாச்சும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு ரூலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மனோஜ் வந்து இங்கே பாரு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு வந்து மனோஜ் திடீர்னு கோவப்படுறாங்க. இங்கே ரூலேருந்து என்ன ஆச்சு இப்போது என் மேலே கோவப்பட்டு இருக்கேன் அப்படின்னு ரவுனிங்க இருக்காங்க. ஆப்புங்க மனோஜ் வந்துங்க பாரு, பல இதில் இருந்துட்டு இருக்கேன், நீ தேவையில்லாமல் என்னை வந்து மோட்டிவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடுப்பேற்றிட்டு இருக்காத அப்படிங்கிறத மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க ரெண்டு ஓ அப்போ நான் பேசுறது உனக்கு கடுப்பேற்றுற மாதிரி இருக்கு அப்படி தானே அப்படிங்கிறது ரோனிங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புங்க மனோஜ் வந்துங்க பாரு, இப்போ என் கையில் ₹1 கூட கிடையாது, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ ₹1,00,000 தரணும், அதுவும் இல்லாமல் இப்போ ₹5,00,000 நான் டீலர்ஸுக்கு கொடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு பொருள் தருவாங்க, நம்ம கடையில் இப்போ ஒரு பொருளும் கிடையாது அப்படிங்கிற மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க வந்து எல்லாம் எனக்கு புரியுது, அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்கும்போது நீ ஏதாச்சும் ஒன்றால் காசு ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு மனோஜும் கேட்டுருக்காங்க. ரோன் வந்து ஐயோ என்னால் முடியாதுப்பா அப்படின்னு ரோனின்னு கேட்டுருக்காங்க. அப்போ இந்த மனோஜ் வந்து எவன் எடுத்தால் மட்டும் தெரிஞ்சான்னு அவனுக்கு மனோஜ் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே ரோன் இந்த ஆஹா என்னடா அவன் இப்படி பேசுகிறான், ஒருவேளை உண்மையை கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்னு ரோன் இந்த மனசுக்கு நினச்சிட்டு அப்படி சேண்டாக விட்டுறாங்க. இங்கே மனோஜுக்கு தூக்கமே வரல, ரோனி படுத்து தூங்கிடுறாங்க. காலாவது மனோஜுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. விஜய் அந்த டே மனோஜ் என்னடா ஆச்சு, நானும் உன நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து இல்லைம்மா சொல்லுங்க இந்த மனோஜ் சொல்லிட்டு சொல்கிறேன் என்ன விஷயம்டா, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தை நினச்சிதான் நீ தூங்காமல் அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்பாக உட்காந்துருக்க நல்லாவே தெரியுது அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து அம்மா இந்த மாதிரி ஷோரூமில் இப்படி நடந்து போச்சுமா அப்படின்னு இந்த மனோஜ் சொல்லிட்டு இருக்கேன். இது கேட்டோடனே விஜய்க்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி, அது இல்லாமல் அண்ணாமலைக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ வந்து விஜய் இந்த டே என்னடா சொல்லிட்டு இருக்கேன், ₹3,00,000 காரணமா யாரா எடுத்திருப்பான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மனோஜ் வந்து இல்லைம்மா ஒருத்தர் மேலே சந்தேகம் இருந்துச்சு, அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா அவங்க மேலே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, நான் சொன்னப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வக்கீலை கூப்பிட்டு வந்து நீ தான் எனக்கு ₹1,00,000 தரணும், அதுமாதிரி அவங்ககிட்ட சண்டை போட்டு போயிருக்காங்கம்மா அப்படின்னு இந்த மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து நான் அப்போவே சொன்னேன் அந்த பொம்பளை மூஞ்சி பார்த்தாலே சரியில்லத்தமாக இருக்கு, நான் அதனால தான் இவகிட்ட சொன்னேன் வேண்டாம் அவளை கூட்டிகிட்டு வராதா சேர்க்காத, நான் பல தடவை சொன்னேன், ஆனால் இவ கேட்கவே இல்லை, இவ்வளோ மாதிரி அவளும் நாஸ்தி பிடிச்சவதான் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்மள இந்த பார் விஜயா பாரதியை எப்படி கரெக்டாக பேசணும் யூஸ் பண்ணி பேசு, அதை விட்டுட்டு பாய் இருக்குன்னு சொல்லி என்ன வேணால் பேசக்கூடாது புரியுதா அப்படின்னு நம்மளையும் கேட்டுருக்காங்க. அப்போ தான் நம்மள வந்து இங்கே மனோஜை பார்த்துட்டு இங்கே பாடுறா நீ எப்போ உங்கள் அம்மா கூட சேராமல் இருக்கியோ அப்போ தான் நீ உருப்பிடுவேன், இல்லைனா நீ கண்டிப்பாக உருப்பிட மாட்டேன், நாஸ்தியாக தான் போவேன் அப்படின்னு நம்மளையும் கேட்டுருக்காங்க. ஆப்பந்து விஜய் வந்து என்னங்க நீங்கள் காலங்காத்தாலே சாப்பிட்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்டுருக்காங்க. ஆப்பந்துங்க நம்ம இப்போ நடக்கிற விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன், இனிமேட்டு இப்படி பேசுறது நிப்பாட்டு, பையனை எப்படி ஒழுங்காக வளர்க்கணும்னு சொல்லி கற்றுக்கோ, அதை விட்டுட்டு எப்படி வளர்த்து வச்சிருக்க போற அவனை, ஓரளவுக்கு யோசிக்க தன்மை கிடையாது, அதுவும் இல்லாமல் கம்பெனியில் எப்படி ஸ்டாஃப்ஸ் நடக்கணும்னு தெரியாது, அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, அவனை ஒரு ஆள் சொல்லி இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்ல வச்சதான் அவன் பண்ணுவான், சொல்லன்னு அப்படியே உட்காந்துப்பான், அப்படிப்பட்டவன் தான் ஒன்றை மாதிரி அப்படியே அமைஞ்சுங்க நம்ம நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ என்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா விஜய் கேட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மள வந்து ஆமாம் பின்ன என்ன இதென்ன உண்மை நம்ம நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்க எல்லாம் கிடையாது, எல்லாம் இவன் வந்தனால இவன் இருக்கிற ராசி தான் என் பையன் இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது விஜய் அவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து அப்பா பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்கன்னு, இதுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க என் மருமக வந்தனால தான் என் பையன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், பெரிய ஆளாக போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ பாருங்க அப்படியே உள்டாவாக பேசிகிட்டு இருக்காங்க, எப்படிப்பா அப்படிங்கிறது முத்தும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புங்க மனசுங்க பாராடி சும்மாறாடி தேவலாமல் பேசிகிட்டு இருக்காதா அப்படிங்கிறது விஜய் அவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க அண்ணாமலைங்க பாரு விஜய் நீ தேவலாமல் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லிட்டு இருக்காது, அவனுக்கு என்ன பண்ணணும் அவனுக்கே தெரியும், அவனே முடிவு பண்ணிட்டோம் வச்சுக்கிட்டு அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஸ்ருதியும் ரவியும் வராங்க, வந்துடுறாங்க இங்கே ஹோட்டலுக்கு தேவையான பொருளை ஸோ மனோஜுக்கும் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி இங்கே ஸ்ருதியும் வராங்க வந்துடுறாங்க. இங்கே ஸ்ருதி வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என்னங்கிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு ஸ்ருதி இங்கே இருக்காங்க. அப்போ மீனா வந்து நடந்த இல்லை விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் இங்கே பாரு கேட்டாளாவ சொல்லி கேட்கும்போது ஆமாம் கேட்டாங்களே அப்படின்னு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அவள் என்ன கேட்டா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சரி யாரை கேட்டால் என்ன விஷயம் இது தானே அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து ஓ அப்படிங்களா அப்போ என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் மனோஜ் வந்து தெரியல ஸ்ருதி என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே தெரியல, அதுவும் இல்லாமல் டீலருக்கு தான் காசு வேற கொடுக்கணும், என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னு இந்த மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து எங்க கவலைப்பட்டு இருக்கீங்க விடுங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து என்னங்க நீங்கள் பாட்டுன்னு விடுங்க பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எவ்வளோ பெரிய ப்ரெஷர் நான் தாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு இந்த மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த விஜய் அந்த சொல்யூஷனா என்னம்மா அதே சொல்லி கேட்கும்போது இங்கே ஸ்ருதி வந்து அதங்காட்டி நான் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருந்தால நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன்ல அதுக்கு தேவையான பொருள்லாம் இவர்கிட்ட தான் வாங்க போகிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். சரி அப்போ இப்பே வாங்கிக்கலாம்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா, அதனால தான் பே கேட்டு எல்லா பொருளும் வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டு வந்தேன். இங்கே இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இப்போ நான் ஹெல்ப் பண்ண இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த விஜய் டே ஆமாடா ஸ்ருதி சொல்லணும் சரிதான் அப்படின்னா பண்ணலாம்ல அப்படின்னு விஜய் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பிள் மனசு வந்து இல்லைங்க ஸ்ருதி இப்போதைக்கு என்னால் நான் வாங்குற ரேட்டுக்கு அவங்களால தர முடியாது, ஏன்னா எனக்கு இப்போ ரொம்ப லாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, ஸ்டாஃப்ஸை நடத்தணும், அதுவும் இல்லாமல் டிஆர்க்கெலாம் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல அது சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் வந்து பரவாயில்ல நீங்கள் எல்லாருக்கும் விற்கிற ரேட்டே கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போ இந்த விஜய் வந்து டே அதான் அந்த ரேட்டுக்கே வாங்குறேன்னு சொல்கிறாங்களா அப்புறம் என்னடான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மனோஜ் வந்து இல்லைம்மா அப்படின்னு ஸோ அப்படி இழுக்கிறாங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மனோஜ் வந்து இல்லைம்மா கடையில் பொருள் எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு மனோஜ் கேட்டுருக்காங்க. டே என்னடா ஆச்சு அதையும் திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு விஜய் கேட்டுருக்காங்க. ஆப்போ மனோஜ் வந்து இல்லைம்மா பொருளாக இருக்குமா இந்த மாதிரி காசு கொடுத்தாதாம்மா அவங்க பொருள் தருவாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு மனோஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் என்ன மனோஜ் எப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் வந்து நம்ம குடும்பத்துலேயும் நமக்கு இருக்கிறவங்களே ஸோ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னங்க நீங்கள் என்னதான் கடையை நடத்துறீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரோஹினி வந்து இப்படிலாம் பேசுறது கேட்டு என்ன சுற்றி ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்னங்க நீங்கள் ஒரு ஷோரூம் வச்சு நடத்துறீங்க அதில் எப்படி எந்த மாதிரி பண்ணணும், காசு இல்லை காசு தட்டுப்பாடு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கப் இருக்கணும், அதுவும் உங்ககிட்ட இல்லை, நீங்கள் பாட்டுன்னு காசு எடுக்கிறீங்க போடுறீங்க, அந்த காசு எடுக்கிறீங்க போடுறீங்க, ப்ராஃபிட்டாக லாஸானு ஒன்றுமே பார்க்கறது கிடையாது, ஒரு பிஸ்னஸ் எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு ஸோ இவர்கிட்டலாம் தெரிஞ்சிக்க கூடாது, அதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அது வேணால் கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் வேணால் பிஸ்னஸ் பண்ணுங்களேன் கேட்டிருக்காங்க. இங்கே மனோஜுக்கு என்ன சொல்லி எதுக்கு நான் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க இந்த மனோஜுன்னு கேட்டுருக்காங்க. ஆப்பந்துங்க ரவி வந்துட்டு இதெல்லாம் தப்பு இருக்குது இதெல்லாமே உண்மை தானே சார் ரவின்னு கேட்டுருக்காங்க. ஆப்பந்து மனோஜ் வந்து பாருங்கம்மா எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஜய் வந்து ஏமா அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு அதுக்காக நீங்கள் எல்லாருமே இப்படி பேசுவீங்களா விஜய் கேட்டுருக்காங்க. அது இங்கே பாரு விஜயா எல்லாம் சொல்லுங்க சரிதான் ஸ்ருதி சொல்கிறது 100க்கு 100 உண்மை தான், அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணவே தெரியல, பிஸ்னஸ் பண்ணணுன்னா எப்படின்னு சொல்லி ஸோ பிஸ்னஸ் பண்ணவங்கிட்ட தான் கற்றுக்கணும், அதை விட்டுட்டு இவனும் ஆரம்பிக்கிறான் என்கிட்டையும் காசு இருக்குன்னு நானும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டான், இப்போ மொத்தமாக போயிடுச்சுல அப்படிங்கிறது அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்துங்க மனோஜ் வந்துங்க பாருங்கப்பா நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் அந்த இதுவாக எப்படி கம்பேக் கொடுத்துருவோம்ப்பா அப்படிங்க மனோஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து சரிடா நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், இப்போதைக்கு என்ன பண்ண போகிற நீ டீலர்ஸ்லாம் காசு கொடுக்கணும், அது இல்லாமல் சந்தோஷ் சார்லாம் காசு கொடுக்க வேண்டியது இருக்கா தூங்கிட்டு இருக்காங்க. ஆப்பிள் மனோஜ் வந்து ஆமாடா அவங்களே கொடுக்கணும்டா அப்படிங்கிறது ஸோ மனோஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து சரிடா அவங்களுக்கு கொடுக்கணும், இப்போ அவர் கொடுக்கல அப்படின்னா அவர் ஒன்று டீலரை கேன்சல் பண்ணுறதில்ல என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது முத்து கேட்டு இருக்காங்க. ஆப்பிள் மனோஜ் வந்து இல்லை நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ மனோஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே முத்து வந்து சரி ஏதோ பண்ணு அப்படிங்கிறது முத்துன்னு சொல்லிட்டு ஸோ கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.